அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வுகள் 4/6/2026 முதல் தொடங்குள்ளது. இந்த இலவச மாதிரி தேர்வுக்கான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான முக்கிய குறிப்புகளும் நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ண போதுங்க. ஸோ முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாலிட்டியிலேருந்து முதல் 3 டாபிக் இந்திய அரசியலமைப்புனா என்ன, அடுத்து இந்திய அரசியலமைப்பு முகவுரையை பற்றியும், அடுத்து அரசியலமைப்பினுடைய முக்கிய கூறுகளை பற்றியும் தான் முதல் டெஸ்ட்டில் தரப்பட்டுள்ளது. அது ரிலேட்டடான நோட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு. ஸோ அரசியலமைப்புனா என்ன, ஒரு நாட்டின் நிர்வாகம் பார்த்திங்கன்னா எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் ஒரு அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்புன்னு சொல்லலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல எங்கே தோன்றியதுன்னா அமெரிக்காவில் தான் தோன்றியது. அரசியலமைப்பு என்ற கொள்கை ஃபஸ்ட்டு எங்கே தோன்றியது, அமெரிக்காவில் தோன்றியது. அரசியல் முறைகளின் அடிப்படை கோட்பாடுகளின் தொகுப்பே அரசியலமைப்புன்னு குறிப்பிடலாம். அரசியலமைப்புக்கு முரணாக நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம் செயல்பட இயலாது. மக்களாட்சியின் அடிப்படையாக விளங்குவது தான் அரசியலமைப்பு. அரசியலமைப்பை 158 நாடுகளின் அரசியலமைப்பை கொண்டு அறிவியல் பூர்வமாக வகைப்படுத்தியது யாருன்னா அரிஸ்டாட்டில். அரசியலமைப்பை 158 நாடுகளின் அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டு அறிவியல் பூர்வமாக வகைப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலை பொறுத்தவரையும் அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். உயிரியலின் தந்தை, விலங்கியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்பு 6 வகையாக பிரிக்கலாம். 1 எழுதப்பட்ட அரசியலமைப்பு, 2 எழுதப்படாத அரசியலமைப்பு, 3 நெகிழும் அரசியலமைப்பு, 4 நெகிழாத அரசியலமைப்பு, 5 ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, 6 கூட்டாட்சி அரசியலமைப்பு. ஸோ அரசியலமைப்பு எத்தனை வகைப்படுன்னு சொல்லலாம், 6 வகையாக பிரிக்கிறாங்க. 1 எழுதப்பட்ட அரசியலமைப்பு. எழுதப்பட்டுனா முழுக்க அரசியலமைப்பு எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு இருக்கும். இது உலகின் மிக பழமையான எழுதப்பட்ட அரசியலமைப்பு எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. 17/9/1787 எழுதியிருப்பாங்க. உலகின் மிக பழமையான எழுதப்பட்ட அரசியலமைப்புனா அது அமெரிக்க நாட்டினுடைய அரசியலமைப்பு தான். 17/9/1787 எழுதியிருப்பாங்க. இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் எழுதப்படாத அரசியலமைப்பு, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த அரசியலமைப்பை பொறுத்தவரை எழுதப்படாமல் அப்படியே பாரம்பரிய முறைகளை பின்பற்றிய ஒரு நிர்வாக அமைப்பதுன்னு சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டிருந்தாலும் முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்காது. இந்த எழுதப்படாத அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து. அடுத்து நெகிழும் அரசியலமைப்பு, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். எளிதில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் அரசியலமைப்பு தான் நெகிழும் அரசியலமைப்பு. நம்ம அரசியலமைப்பை பொறுத்தவரையும் நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பை உடையது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும். அடுத்து நெகிழாத அரசியலமைப்பு. நெகிழாத அரசியலமைப்புனா எளிதில் திருத்தம் மேற்கொள்ள இயலாத மிக கடினமான விதிமுறைகளை பின்பற்றி திருத்தம் மேற்கொள்ளப்படும் அரசியலமைப்பு தான் நெகிழாத அரசியலமைப்பு. இந்த நெகிழாத அரசியலமைப்பை உலகிலேயே பின்பற்றக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். உலகின் மிக கடினமான விதிமுறைகளை பின்பற்றி திருத்தம் மேற்கொள்ளப்படும் அரசியலமைப்பு அமெரிக்கா. உதாரணம், இந்த நெகிழாத அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரையும் நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக உள்ளது. அடுத்து 5 ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, யூனிட்டரி. ஒற்றையாட்சினா ஒரே ஒரு மத்திய அரசு மட்டும் அல்லது மத்திய அரசு, மாநில அரசு என 2 அரசுகள் இருந்தால் அனைத்து அதிகாரங்களும் மத்திய அரசிடம் மட்டுமே இருப்பது தான் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், நியூசிலாந்து, ஜப்பான். ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, பிரான்ஸு, பெல்ஜியம், நியூசிலாந்து, ஜப்பான். நெக்ஸ்ட் ஒன் கூட்டாட்சி அரசியலமைப்பு, ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். கூட்டாட்சி அரசியலமைப்பை பொறுத்தவரையும் ஃபெடரேஷன் என்ற ஆங்கில சொல் போடியஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தோன்றியது. ஃபெடரேஷன் என்ற ஆங்கில சொல் போடியஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தோன்றியது. அதாவது மாநிலங்கள் ஒன்றிணைவதால் கூட்டாட்சி தோன்றுகிறது. மாநிலங்கள் ஒன்றிணைவதால் கூட்டாட்சி தோன்றுகிறது. ஸோ கூட்டாட்சி அரசியலமைப்பு பின்வரும் சிறப்புகளை பெற்றிருக்க வேண்டும். கூட்டாட்சி அரசியலமைப்புனாவே இதெல்லாம் பெற்றிருக்குன்னா 1 மத்திய அரசு இருக்கணும், மாநில அரசு இருக்கணும். 2 எழுதப்பட்ட அரசியலமைப்பை பெற்றிருக்கணும். 3 மத்தியமான அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு இருக்க வேண்டும். 4 அரசியலமைப்பு நெகிழாத்தன்மையை பெற்றிருக்கணும். 5 அரசியலமைப்பு
தனி முதல் ஆதிக்கம் பெற்றிருக்க வேண்டும். சுதந்திரமான நீதித்துறை அல்லது நீதித்துறை சுதந்திரத்தை பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்தை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி முறையில் குழு ஆட்சி முறை பின்பற்றப்படுகிறது. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையும் கூட்டாட்சி முறையில் குழு ஆட்சி என்ற முறையை பின்பற்றி வருகிறது. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரையும் கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி தன்மை கொண்ட அரைகுறை கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். கொசிஃபேரல் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். கொசிஃபேரல் கான்ஸ்டியூஷன். இந்தியா ஒற்றையாட்சி தன்மையை விட கூட்டாட்சி தன்மையை அதிகமாக பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள கூட்டாட்சி கனடாவின் கூட்டாட்சி மாதிரியை கொண்டது. இந்தியாவில் உள்ள கூட்டாட்சி எந்த நாட்டினுடைய கூட்டாட்சி மாதிரியை கொண்டது? கனடாவின் கூட்டாட்சி மாதிரியை கொண்டது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு 3 முறைகளில் திருத்தம் மேற்கொள்ளலாம். இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரையும் 3 வழிகளில் திருத்தம் மேற்கொள்கிறாங்க. 1 சாதாரண பெரும்பான்மை, 2 சிறப்பு பெரும்பான்மை, 3 சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து ஆதரவு தந்தால் இந்த 3 முறையில் ஒரு கான்ஸ்டியூஷனை திருத்தம் மேற்கொள்ளலாம். இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பார்ட் 20. சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 368. ஸோ சாதாரண பெரும்பான்மைனா எந்த ஒரு சட்டத்தை பொறுத்தவரையும் திருத்தம் மேற்கொள்ளலாம். சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம் மேற்கொள்ளலாம். அது 50% அல்லது பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவுடன் திருத்தம் மேற்கொள்ளும். இதுதான் சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெரும்பான்மைனா மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவோடு திருத்தம் மேற்கொள்ளப்படும் முறை தான் சிறப்பு பெரும்பான்மை. நெக்ஸ்ட் ஒன், சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலுடன் திருத்தம் மேற்கொள்ளப்படும் முறை தான் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இதுதான் ஒரு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான வழிமுறைகள். 3 வழிமுறைகள் ஒரு சட்டத்தை திருத்தம் மேற்கொள்ள முடியும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையும் ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு சட்டம்னா அது ரெகுலேஷன் ஆக்ட் 1773, ஒழுங்குமுறை சட்டம் அல்லது பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ரெகுலேஷன் ஆக்டை மேம்படுத்துவதாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பிட் இந்திய சட்டம் 1784. அடுத்து தான் ஒவ்வொரு ஆண்டும் பட்டய சட்டம் ஒவ்வொரு 20 ஆண்டுக்கு முன்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. வெறும் பட்டய சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுனா சார்ட்டர் ஆக்ட்னு கேட்டால் 1793, 1793. இந்த பட்டய சட்டத்துக்கு அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. முதல் பட்டய சட்டம் 1813, 2ஆம் பட்டய சட்டம் 1833, 3ஆம் பட்டய சட்டம் 1853. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டத்தை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1858. நெக்ஸ்ட் ஒன், இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்த இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி தான் சட்டமேற்று பணியில் முதல்ல இந்தியர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எந்த சட்டத்தின் வழியாக சட்டமேற்று பணியில் முதல்ல இந்தியர்கள் வாய்ப்பு தந்திருப்பாங்க? இந்திய கவுன்சில் சட்டம் 1861. நெக்ஸ்ட் ஒன், இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அதுக்கடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909 அல்லது விண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க. அடுத்து இந்திய அரசு சட்டம் அல்லது மாண்டேகு சென்சோர் சீர்திருத்த சட்டம் 1919. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசு சட்டம் 1935. நெக்ஸ்ட் ஒன், மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3 திட்டம் அல்லது இந்திய பிரிவினை திட்டம். ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இவை இதனுடைய திருத்தங்கள். இதிலிருந்து ஒவ்வொரு சட்டத்தையும் மேற்கொண்டு ஒவ்வொரு சட்டத்தின் வாயிலாகவும் ஒவ்வொரு உரிமையும் பெற்றிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்திய கான்ஸ்டியூஷன் இப்படி அதற்கடுத்து இந்திய கான்ஸ்டியூஷன் இப்படி டெவலப்மெண்ட் ஆகி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்திய அரசியல் நிர்ணய சபையை பொறுத்தவரையும் கேபினெட் மிஷன், அதாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின்படி தான் 1946 உருவாக்கப்பட்டது. ஸோ அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்று ஜூலை 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையை பொறுத்தவரையும் தேர்தலில் பிரிட்டிஷ் இந்திய பகுதியிலிருந்து 296 பேரும், பிரிட்டிஷ் இந்திய பகுதியில் 296 பேரும், மன்னராட்சி பகுதியிலிருந்து 93 பேரும், மொத்தம் 389 பேர் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது நம்ம ஜென்ரல் நோட்ஸாக பார்ப்போம். அதே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது மாகாண பிரதிநிதிகள் 292 பேர், சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேர், மாகாண முதன்மை ஆணையர்களின் சார்பில் 3 பேரும், பலுசிஸ்தான் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இங்கே ஜென்ரலாக தந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்திய பகுதியிலேருந்து 296 பேரும், மன்னராட்சி பகுதியிலேருந்து 93 பேரும், மொத்தமாக 389 பேர் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்க.
மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச அரசுகள்னா 93, மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேரும், பலுசிஸ்தான் சார்பில் 1 என 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வு செஞ்சுருப்பாங்க. இதில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத 2 முக்கிய தலைவர்கள், 1 மகாத்மா காந்தி, 2 முகமது அலி ஜின்னா. 26/7/1947 பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டதால் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். எவ்வளோ இருந்துன்னா 389 299 குறைந்தது. பிரிட்டிஷ் இந்திய பகுதியில் 296 இருந்தும் 229 மன்னராட்சி பகுதியிலிருந்து 93 70 குறைஞ்சிருக்கும். ஸோ பாகிஸ்தானுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தப்பட்ட போது மொத்தமாக இருந்த 389 உறுப்பினர்களிருந்து 299 குறைஞ்சிருக்கும். இந்த 299 பிரிட்டிஷ் இந்திய உறுப்பினர்களில் 226 மன்னராட்சி பகுதியிலிருந்து 70 பேருமா குறைஞ்சிருக்கும். அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபை நவம்பர் 1946 ஏற்படுத்தப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கில் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த முதல் கூட்டத்தின் கருப்பொருளை பொறுத்தவரையும் தற்காலிக தலைவரை தேர்வு செய்கிறது தான். ஆச்சாரிய ஜே.பி. கிரிபாலன் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து 2வது கூட்டம் டிசம்பர் 11, 1946 நடக்குது. இந்த 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும், துணைத் தலைவர்களாக H.C. முகர்ஜியும் V.T. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் சட்ட ஆலோசகராகவும் B.N. ராவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. 2வது கூட்டம் நடக்குது. இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. 2வது கூட்டத்தில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கிறாங்க. துணைத் தலைவர்களாக H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி தேர்வு செய்கிறாங்க. சட்ட ஆலோசகராக B.N. ராவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையும் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இதில் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த கூட்டத்தொடர்னு எடுத்துக்கினா 11 அமர்வுகளாக நடந்திருக்கும், 166 நாட்கள். இதில் மொத்தமாக 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அடுத்து 3வது கூட்டம் டிசம்பர் 13, 1946. முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. 2வது கூட்டம் டிசம்பர் 11, 1946. 3வது கூட்டம் டிசம்பர் 13, 1946. இந்த 3வது கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு நோக்க தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த நோக்க தீர்மானம் தான் ஜனவரி 22, 1947 இந்திய அரசியலமைப்பால் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தீர்மானம் தான், அதாவது டிசம்பர் 13, 1946 நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு நோக்க தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார். இந்த நோக்க தீர்மானம் தான் சில திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு அரசியலமைப்பின் முகவுரையாக வைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 9, 1946 ஜனவரி 24, 1950 வரை, டிசம்பர் 9, 1946 முதல் ஜனவரி 24, 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டிருக்கும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க மொத்தமாக 23 குழுக்களை ஏற்படுத்தியது. அதில் முதன்மை குழுக்கள் 8 குழுக்களும், சிறு குழுக்களும் 15 குழுக்களும் உள்ளன. இந்த 23 குழுக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லலாம். இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்றும் சிற்பி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த வரைவுக்குழை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 29, 1947 ஏற்படுத்தப்பட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில். எப்போ வரைவுக்குழு ஏற்படுத்தினாங்க? டிராஃப்டிங் கமிட்டி ஆகஸ்ட் 29, 1947. மொத்தமாக 7 உறுப்பினர்களை கொண்டு தான் இது ஏற்படுத்தினாங்க. இந்த 7 உறுப்பினர் எல்லாமே விலகிடுவாங்க. கடைசியாக ஒரே ஆள் சிங்களாக நின்று இரவு பகலாக நமக்கு செதுக்கி தந்தது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நமக்கு இன்று சுதந்திரமாகவும் சுவாசிப்பதற்கு, ஜனநாயகமாகவும் பேசுவதற்கும் மிக முக்கியமாக இருக்கிறது கான்ஸ்டியூஷன் தான். அதன் அடிப்படையில் தான் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. வரைவுக்குழை பொறுத்தவரை மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அதில் 1 டாக்டர் B.R. அம்பேத்கர்
தலைவராக இருந்தாங்க. 2 கோபாலசாமி ஐயங்கார், 3 அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், 4 KM முன்ஷி, 5 சையது முகமது சாதுல்லா, 6 மாதவராவ். மாதவராவ் யாருக்கு பதில் நியமிக்கப்பட்டிருப்பார்னா BL மிட்டர் பதவி விலகியிருப்பார். அதனால் அதுக்கு பதிலாக மாதவராவ் நியமிக்கப்பட்டார். அடுத்து 7 TT கிருஷ்ணமாச்சாரி. TT கிருஷ்ணமாச்சாரி யாருக்கு பதில் ஆட் பண்ணாங்கன்னா TP கெய்தான் இருந்திருப்பாங்க. BL மிட்டர் பதவி விலகிறதுனால N மாதவராவும், கெய்தான் இருந்ததுனால TT கிருஷ்ணமாச்சாரியும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது வரைவு குழுவில் மொத்த உறுப்பினர்கள் 7 பேர். 1 டாக்டர் BR அம்பேத்கர் தலைவர், 2 கோபாலசாமி ஐயங்கார், 3 அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், 4 KM முன்ஷி, 5 சையது முகமது சாதுல்லா, 6 N மாதவராவ் BL மிட்டருக்கு பதிலாக, 7 TT கிருஷ்ணமாச்சாரி, TP கெய்தானுக்கு பதிலாக. டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு அக்டோபர் 1947 தனது முதல் வரைவை தயாரித்து பிப்ரவரி 21, 1948 வெளியிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வரைவு எப்போ வெளியிட்டாங்கன்னா பிப்ரவரி 21, 1948. அடுத்து 2வது வரைவு அக்டோபர் 1948 வெளியிட்டிருப்பாங்க. நவம்பர் 4, 1948 3வது மற்றும் இறுதி வரைவை தயாரித்து வெளியிட்டது. ஸோ முதல் 3 வரைவு வெளியிட்டிருப்பாங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டி மூலமாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21, 1948, 2வது வரைவு அக்டோபர் 1948, 3வது வரைவு நவம்பர் 4, 1948 வெளியிட்டாங்க. இவ்வரைவு 15/11, 1948 முதல் 15/11, 1948 முதல் 17/10, 1949 வரை இந்திய அரசியலமைப்பு சபையால் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து இதன் அடிப்படையில் தான் நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொண்டது. மொத்தம் 284 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்க? 284 உறுப்பினர்கள் கையெழுத்திடப்பட்டது. அப்போ அந்த நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதே ஒரு 15 விதிகள் அல்லது தற்காலிகமாக நடைமுறைக்கு வந்திருக்கும். என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் அன்றைக்கி நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆர்டிகல் 5, ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7, ஆர்டிகல் 8, ஆர்டிகல் 60, ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 366, ஆர்டிகல் 367, ஆர்டிகல் 379, ஆர்டிகல் 380, ஆர்டிகல் 388, ஆர்டிகல் 391, ஆர்டிகல் 392, ஆர்டிகல் 393. இது எல்லாமே ஒரு 15 ஆர்டிகல்ஸ் இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே நடைமுறைக்கு வந்திருக்கும். மொத்தமாக இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வர 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பாங்க. 299 284 உறுப்பினர்கள் கையெழுத்திடப்பட்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக 2 ஆண்டு 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது. குறிப்பாக 60 நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. 64 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. 15/8, 1947 முதல் 26/11, 1949 வரை பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையே தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட்டது. ஆகஸ்ட் 15, 1947 நவம்பர் 26, 1949 வரை இந்திய அரசியல் நிர்ணய சபை தான் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது. தற்காலிக பாராளுமன்றத்தின் முதல் தலைவராக கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர், அதாவது GV மாவ்லாங்கர்னு சொல்லுவாங்க. தற்காலிக பாராளுமன்றத்தின் முதல் தலைவர் யார்? GV மாவ்லாங்கர், கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர். அதே சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகராக GV மாவ்லாங்கர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை மொத்தம் 11 கூட்டங்களை 114 நாட்கள் நடத்தியது. முதல் கூட்டம் டிசம்பர் 12, 1946 சச்சிதானந்தா சின்ஹா தலைமையிலும், கடைசி கூட்டம் ஜனவரி 24, 1950 ராஜேந்திர பிரசாத் தலைமையிலும் நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த கூட்டங்கள் 11 கூட்டம் 114 நாட்கள் நடைபெற்றிருக்கும். கடைசி கூட்டத்தில் தேசிய பாடலாக வந்தே மாதரமும் தேசிய கீதமாக ஜனகணமனமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போது? ஜனவரி 24, 1950. முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடத்தினாங்க. கடைசி கூட்டம் ஜனவரி 24, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் மொத்தமாக 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பாங்க. 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதற்கு மிக முக்கியமாக பங்கு அளித்தவர்கள் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தவங்க. அதில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான்.
ஸோ மொத்தம் 60 நாடுகள்லேருந்து 64 லட்சம் ரூபாய் செலவில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஜனவரி 26, 1950 முதல் அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது. கவர்னர் ஜெனரலுக்கு பதிலாக குடியரசுத் தலைவர் பதவி ஏற்படுத்துவாங்க. 1929 டிசம்பர் 31 ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பூர்ண சுதந்திர தினமாக கொண்டாட தீர்மானித்தாங்க. அந்த நாளாக தான் ஜனவரி 26. ஏன் வந்து இங்கே ஜனவரி 26 1950 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1930 முதல் பூர்ண சுதந்திரம் வந்து கொண்டாடியிருப்பாங்க ஜனவரி 26. அதை முன்னிட்டு தான் ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க. அப்போ தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்பர் எந்த மாநாடு? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் டிசம்பர் 31, 1929 நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பூர்ண சுதந்திர தினமாக கொண்டாடணும் முடிவு செஞ்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் முதல் பூர்ண சுதந்திரம் ஜனவரி 26, 1930 பூர்ண சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இதன் நினைவாக தான் ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது 8 அட்டவணைகளும் 22 பாகங்களும் 395 விதிகளும் உள்ளன. தற்போது பொறுத்தவரை 2015 அடிப்படையில் 12 அட்டவணைகள், 25 பாகங்கள், 468 விதிகள் இருக்குது. 468க்கு மேலே தற்போது போயிடுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. முகவுரையை பொறுத்தவரையும் இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரைன்னு சொல்லலாம், அறிமுகம்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு எப்படி இயங்குதுன்றதுக்கு ஒரு பேஸாக இருக்கிறது தான் முகவுரை. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த முகவுரையை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல்னு அழைக்கிறாங்க. முகவுரை 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகவுரை 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரை ஒரே ஒரு முறை தான் திருத்தம் மேற்கொண்டாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. 3 சொற்கள் இந்த முகவுரையில் சேர்த்திருப்பாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. முகவுரை ஒரே ஒரு முறை தான் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து மேற்கொண்டாங்க. அதில் 3 சொற்கள் ஆட் பண்ணுறாங்க. ஒன்று சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த முகவுரை எப்படி தொடங்குதுன்னா, இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் முகவுரை தொடங்குகிறது. ஸோ இதுதான் இந்த முகவுரை. ஸோ இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம, மதச்சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமை ஓங்க செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையால் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் இடம்பெற்றுள்ள சொற்கள். ஸோ தெளிவாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க 1 or 2 டைம்ஸ். ஸோ இந்தியா என்பது ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். 1789 பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றிருக்கு. இந்த பிரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியல் முகவுரையில் இதற்கு முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. அடுத்து முகவுரை தொடர்பான வழக்குகள். ஒரு 3 வழக்குகள் இருக்கும் முகவுரை தொடர்பான வழக்கு. 1 பெர்பாரி வழக்கு 1960, 2 கேசவானந்தா பாரதி வழக்கு 1973, 3 LIC வழக்கு, இந்திய ஆயுள் காப்பீட்டு கழக வழக்குன்னு சொல்லுவாங்க 1995. ஸோ இது முகவுரை தொடர்பான வழக்குகள். ரிப்பீட்டடாக நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்டில் கேட்குறாங்க.
ஸோ முகவுரைனா என்ன, அடுத்து முகவுரை தொடர்பான வழக்குகள்னால் என்னென்னு பார்க்குறேங்க. ஸோ பெருவாரி வழக்கு 1960. இந்த பெருவாரி வழக்கு 1960 என்ன சொல்கிறாங்கன்னா, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு ஃபஸ்ட்டு தீர்ப்பு தருவாங்க. அடுத்து கேசவநந்தா பாரதி வழக்கு 1973. இந்த வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று முதலில் தீர்ப்பு தந்தது. கேசவநந்தா பாரதி வழக்கு 1973. 3 எல்ஐசி வழக்கு 1995. இந்த வழக்கில் முகவுரை என்பது அரசியலமைப்பின் பிரிக்க முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த பகுதி என்று மீண்டும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி முகவுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தீர்ப்பு தந்திருக்கு உச்சநீதிமன்றம். ஸோ முகவுரை தொடர்பான வழக்குகள்னால் மிக முக்கியமான 3 வழக்குகள் நாம் ரீசெண்டாக கூட ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருப்போங்க. முகவுரை தொடர்பான வழக்குகளில் பொருந்தாது எதுன்னு ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமான அரசியலமைப்பை கொண்டது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரையும் நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. உலகளாவிய வயதொந்தர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகளை பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாலிட்டி டெஸ்ட்டு கம்மிங் ஜூன் 4 நடக்குதுங்க. இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் சிறப்பு கூறுகள் சிலபஸாக தந்திருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய குரூப் 1 சிலபஸ் படி அதன் அடிப்படையிலான நோட்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான வீடியோ அதுக்கு முன்பு அப்லோட் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.